புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 18வது பாசுரம். இந்த பாசுரம் உடையவர் ராமானுஜருக்கு மிகவும் உகந்த பாசுரம். அவருடைய வாழ்விலே நடந்த ஒரு சம்பவத்தை, இந்த பாசுரத்தோடு தொடர்புடைய சம்பவத்தை சொல்கின்றேன். ராமானுஜருக்கு திருப்பாவை ஜீயர் என்றொரு பெயரும் உண்டு. ஒவ்வொரு நாளும் திருப்பாவையை சொல்லிக்கொண்டே உஞ்சி விருத்தி எடுத்துக்கொண்டு ஸ்ரீரங்கம் தெருக்களிலே நடந்து செல்வார் ராமானுஜர். அப்படி செல்லும் பொழுது ஒரு நாள் அவருடைய குருவாகிய பெரிய நம்பிகளுடைய வாசலிலே நின்று உஞ்சுவர்த்தி எடுக்கின்றார். பெரிய நம்பிகளுடைய திருக்குமாரத்தி அத்துழாய் வருகின்றார். வந்து கதவை திறந்தவுடன் ராமானுஜர் அவருடைய திருவடிகளிலே விழுந்து வணங்கிவிட்டார். அத்துழாய்க்கு அதிர்ச்சியாக போய்விட்டது. இது என்னது இது? இப்படிப்பட்ட பெரியவர் உடையவர் நமது காலில் விழுவதா என்று ஓடிச் சென்று அவருடைய தந்தையிடம், அப்பா, இன்று ஒரு அபச்சாரம் நடந்துவிட்டது, ராமானுஜர் என்னுடைய திருவடியிலே விழுந்து சேவித்து விட்டார் என்று சொல்லவுடன், இல்லை அம்மா, இன்று ராமானுஜன் வந்து உந்து மதக்களிற்றன் என்கின்ற பாசுரத்தை சேவித்து கொண்டு வந்தானா என்று கேட்கின்றார். ஆம் என்று சொன்னவுடன், ஆமாம், அந்த பாசுரத்திலே வருகின்ற நப்பின்னையாக உன்னை நினைத்து பார்த்திருப்பான் ராமானுஜன். அதனால்தான் உன் திருவடியிலே விழுந்து விட்டான், வேறொன்றும் இல்லை. அவனுக்கு மிகவும் உகந்த பாசுரம், பிரியமான பாசுரம் இந்த பாசுரம். இந்த பாசுரத்திலே வருகின்ற நப்பின்னையாக உன்னை நினைத்து பார்த்திருப்பான் ராமானுஜன். அதனால்தான் உன் திருவடியிலே விழுந்து வணங்கிவிட்டான், வேறொன்றுமில்லை. இந்த பாசுரம் உந்து மதக்களிற்றன் என்கின்ற பாசுரம் ராமானுஜனுக்கு மிகவும் உகந்த பாசுரம் என்று பெரிய நம்பிகள் சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட உயர்ந்ததான பாசுரத்தை, ஏன் இது உயர்ந்ததான பாசுரம் என்றால், இன்றைய பாசுரத்தில்தான் நப்பின்னை என்கின்ற பிராட்டியையும் நமக்கு அறிமுகம் செய்து வைக்கப் போகின்றாள். லக்ஷ்மி நாராயண சம்பந்தத்தை காட்டுகின்ற பாசுரமாக இன்றைய பாசுரம் இருக்கப் போகின்றது. வாருங்கள், இதனை நாம் சேமிப்போம். நப்பின்னை யார்? இந்த நப்பின்னை கிருஷ்ணாவதாரத்திலே ஆலயங்களிலெல்லாம் ருக்மணி பிராட்டிதான் பிரதான தேவியாக கிருஷ்ணனுக்கு காட்டப்படுகின்றது. ஆனால் ஆழ்வார்களுடைய பாசுரங்களிலே நப்பின்னை தான் கிருஷ்ணனுடைய பிரதான பிராட்டியாக ஆழ்வார்கள் சேவிக்கின்றார்கள். உந்து மதக்களிற்றன் ஓடாத தோல்வலியன். உந்து மதக்களிற்றன் என்றால் மத நீரை பெருக்குகின்ற பலம் பொருந்திய யானைகளை உடையவனாகிய, எத்தகைய போரிலும் புறமுதுக்கிட்டு ஓடாத தோல்வலியினை, மிகுந்த வலியினை உடையவனாகிய நந்தகோபனுடைய மருமகனே நப்பின்னாய் என்று நந்தகோபனுடைய மருமகளாக கிருஷ்ணனுடைய பிராட்டியாக நப்பின்னையை இன்றைய தினம் அறிமுகம் செய்கின்றாள் ஆண்டாள் நாச்சியார். சரி, நந்தகோபன் பசுக்களையும் எருமைகளையும் தான் வைத்திருந்தார் என்று நாம் படிக்கின்றோம். எங்கு அவர் யானையை வைத்திருந்தார்? கிருஷ்ணன் என்கின்ற யானையை தன்னுடைய இல்லத்திலே வைத்திருக்கின்றாராம். பலம் பொருந்திய கருணை மிகுந்த யானையாக கண்ணனை வைத்திருக்கின்றார். யானைக்கும் இறைவனுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. என்ன தெரியுமா? யானைக்கு போனோம்னா அதை ஆசீர்வாதம் பண்ணணும்னா நம்ம நேராக போய் நின்னா செய்யாது. பாகனிடம் சொன்னால்தான் பாகன் எடுத்து இந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணுன்னு பாகன் சொன்னால் யானை துதிக்கையை தூக்கி தலையில் வைக்கும். அதை போல்தான் இறைவனும் ஆச்சாரியன் வழியாக சென்றால்தான் நமக்கு கருணையை பொழிவானாம். இதற்கு ஒரு கதை இருக்குது. காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாளுடைய ஆலயத்தில் ஆலவட்ட கைங்கரியம் செய்து கொண்டிருந்த திருக்கச்சி நம்பிகளுடைய சீடன் ஒருவன் இருந்தார். அவர், திருக்கச்சி நம்பிகளே, எனக்கு வைகுண்ட பிராப்தி உண்டா என்று வரதனிடம் கேட்டு சொல்லுங்கள் என்றவுடன் வரதனிடம் போய் கேட்டாராம் திருக்கச்சி நம்பிகள், பா, என்னுடைய சீடனுக்கு வைகுண்ட பிராப்தி கிடைக்குமான்னு. நிச்சயமாக கிடைக்குமே, அவன் சீடனாச்சேன்னு வரதன் சொன்னாராம். உடனே திருக்கச்சி நம்பிகளுக்கு ஒரு ஆசை, நமக்கு கிடைக்குமான்னு கேட்டு பார்ப்போமேனோடனே, வரதா, எனக்கு அந்த வைகுண்ட பிராப்தி கிடைக்குமான்னு கேட்டவுடனே, உனக்கு நிச்சயமாக கிடைக்காது சுவாமின் அப்படின்னாராம். ஏன் எனக்கு கிடைக்காது? என் சீடனுக்கு கிடைக்கிறது. நான் தினமும் ஆலவட்டம் செய்கின்றேன், நீர் என்னோடு பேசுகின்றேன், எப்படி எனக்கு கிடைக்காதுன்னு கேட்ட உடனே வரதன் சொன்னாராம், நீர் வீசினீர், நான் பேசினேன், அவ்வளோதான். அப்படியா? அப்போ எனக்கு வைகுண்டம் வேணும்னா நான் என்ன செய்யணும்னு கேட்ட உடனே
உனக்கு பெருமாளாகிய என்னோடு சம்பந்தம் இருக்கின்றது, ஆனால் உனக்கு ஆச்சாரிய சம்பந்தம் இல்லை, அதனால் வைகுண்டம் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே தான் ஆச்சாரியனை தேடி ஓடினாராம் திருக்கச்சி நம்பிகள். இப்படி ஒரு கதை இருக்கின்றது. அதை போல எப்படி பாகன் சொல்வதை யானை கேட்குமோ அப்படி ஆச்சாரியர்கள் சொல்வதை கேட்கின்ற யானையாக கண்ணன் இருக்கின்றான். இங்கு நந்தகோபனை ஆச்சாரியனாக வரித்து அவன் வழியாக இறைவனை கண்ணனை நாடுகின்றாள் இன்றைய பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார். அடுத்து கந்தம் கமழும் குழலி கடை திறவாய். அம்மா, உன்னுடைய அழகிய மலர்களால் சூடப்பட்ட கூந்தலுடைய மனத்தோடு நீ வந்து எங்களுக்காக கதவை துறந்து நீயும் எங்களோடு மார்கழி நீராட வர வேண்டும். என்ன அடையாளம் சொல்கின்றால், வந்தெங்கும் கோழி அழைத்தனகால் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகால். கோழி ஆல்ரெடி கூவிடுச்சு, குயில்கள் பாட ஆரம்பித்து விட்டது. இங்கே மாதவி பந்தல் மேல். என்ன மாதவி பந்தல்ங்கிற சிறப்புன்னா, ஆண்டாள் நாச்சியாருக்கு மாதவி என்றொரு பெயர் உண்டு. மாதவனுக்கு பிரியமானவள் என்பதால் அவள் மாதவி. இன்றைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் போய் பார்த்தோம்னா கோவிலுக்கு முன்னாடி மாதவி பந்தல் என்று ஒன்றை வைத்திருப்பார்கள். அங்கே குயில்கள் வந்து பாடுகின்றன. பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட, நாங்கள்லாம் உன்னுடைய மைத்துனன் மணாளனாகிய கண்ணனுடைய பேர்பாடை வந்திருக்கின்றோம். செந்தாமரை கையால், செந்தாமரை போன்ற அழகிய கைகளை உடையவளே, உன்னுடைய கைகளிலே அணிந்திருக்கின்ற வளையல் ஒளியெழுப்ப வந்து திறவாய். நீ இப்படி வந்து கதவை திறந்தால் நாங்கள் எல்லாம் மகிழ்ந்திருப்போம். மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்று இன்றைய தினம் நப்பின்னை பிராட்டியை நமக்கு அடையாளம் காட்டுகின்றாள் கோதை நாச்சியார்.